ஜீவகுமாரன், நாம் ஏற்கனவே 20 நிமிடம் தாமதமாகி இருக்கிறோம். மிக கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிகள் பற்றி நாம் கலந்துரையாடிய போது நேரத்துக்கு முடிக்க வேண்டும், நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜீவகுமாரன் விரும்பியிருந்தார். அது எல்லோருக்கும் நல்லது. இங்கே பேசியிருப்பவர்கள் 4 இப்பொழுது இந்த நேரத்தின்படி ஞானசேகரன் அவர்கள் தன்னுடைய பேச்சை அரைவாசிக்கு முடித்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 3 பேர் பத்திரிகை ஆசிரியர்கள். அவர்களுக்கு நேர கட்டுப்பாடு எல்லாம் தெரியும். அதிக நேரம் பேச மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எங்களது பேராசிரியரும் எப்போதுமே அதிகம் பேசுவதில்லை. அவர்களை தலைமை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நண்பர் ஜீவகுமாரன் பாதையை திறந்து விட்டார். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பிரமுகர்கள், ஆய்வாளர்கள், இலக்கிய கர்த்தாக்கள். ஒவ்வொருவரது பெயரையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே குறிப்பிட்டபடி தலைமை தாங்குபவர் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீண்ட உரையை நிகழ்த்தாது மிக குறுகிய ஒரு தலைமை உரையை நிகழ்த்த இருக்கின்றேன். நேற்றைய தினம் உலக புத்தக தினம், உலக வெளியீட்டு தினம். ஆனால் எமது சூழலிலே அந்த தினம் எவ்வளவு தூரம் கொண்டாடப்பட்டது, அது தொடர்பான கருத்தரங்குகள், உரையாடல்கள் எவ்வளவு தூரம் நடத்தப்பட்டன என்பது கேள்விக்குரிய விடயம். எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த புத்தக பண்பாட்டிலே, அறிவு பண்பாட்டிலே பின்தங்கி இருக்கின்றோம் என்பதை நேற்றைய தினம் உலகம் முழுவதும் யுனெஸ்கோ அதை பிரகடனப்படுத்தி பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே, பல்வேறு நூலகங்களிலே, பல்வேறு பண்பாட்டு நிலையங்களிலே கொண்டாடப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் பலர் அறிந்து கூட இருக்கவில்லை. அந்த அளவுக்கு வாசிப்பு பண்பாடு, புத்தக பண்பாடு எங்கள் மத்தியில் பின்தங்கி இருக்கின்றது. டயஸ்போரா என்று சொல்லப்படுகின்ற புலச்சிதறல், இந்த புலச்சிதறல் தமிழியலுக்கு பல நேரடியான தாக்கங்களை, செல்வாக்குகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல எதிர்மறையான, எதிர்முகமான தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழியலிலே அல்லது தமிழ் வாசகர்களிலே அல்லது தமிழ் எழுத்தாக்கங்களிலே காணப்படாத புதிய புதிய அனுபவங்கள் நூல்கள் வாயிலாக, கட்டுரைகள் வாயிலாக, எழுத்தாக்கங்கள் வாயிலாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. முன்னர் அறிந்திராத அனுபவங்களை, அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புலம் சிதறியோ, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நதிங்னஸ், இருப்பும் இல்லாமையும் அவர்களினுடைய எண்ணங்களை, மன உணர்வுகளை பாதித்திருப்பதை இந்த எழுத்தாக்கங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமது தாயக நினைவுகளை அல்லது தாயகத்திலே ஏற்பட்ட அனுபவங்களை, போருக்கு முன்னரும் பின்னருமான அவர்களுடைய சிந்தனை கோலங்களை இந்த எழுத்தாக்கங்களுக்கு கொண்டு வரும் பொழுது முன்னர் அறிந்திராத, முன்னர் தெரிந்திராத புதிய அனுபவங்கள் பல எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆங்கில திறனாய்வாளர்கள் ஒரு சொற்றொடர்களை சமகாலத்திலே அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். கன்வென்ஷன் அண்ட் இன்வென்ஷன். பாரம்பரியங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த இலக்கியங்களிலே எடுத்தாளுகின்றோமோ, அதேவேளை புத்தாக்கங்களையும் எடுத்தாளுகின்ற இந்த சமநிலை பண்பு, அந்த சமநிலையிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த புதிய வரவுகளினாலே. இன்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற புத்தாக்கங்கள், கண்டுபிடிப்புகள் பல இந்த 9 நூல்களிலும் நாங்கள் முன்னர் அறிந்திராத பல்வேறு அனுபவங்களை காணக்கூடியதாக இருக்கின்றன. முன்னர் ஆங்கில மொழியுடன் ஊடான இடைவினை ஊடாட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கியங்களை, சிந்தனைகளை, விமர்சனங்களை பாதித்திருக்கின்றன. இன்று பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாட்டுகளுடன் நிகழ்கின்ற இந்த ஊடாட்டங்கள் பல பல புதிய சிந்தனைகளை, முன்னர் நாங்கள் அறிந்திராத கருத்துக்களை அறிந்திருப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. புலம்பெயர்ந்தவர்கள் தாய்மொழி தமிழிலே எழுதுவது மட்டுமல்ல, தாங்கள் வாழ்கின்ற அந்தந்த பிரதேசங்களினுடைய மொழிகளில் ஆக்கங்களை எழுதி கொண்டிருப்பது மிக முக்கியமான மாற்றம், ஒரு வளர்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த எங்களினுடைய சிந்தனை கூலங்கள், எங்களினுடைய விழுமியங்கள்
அவர்களுடைய சிந்தனைகளிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அண்மையிலே நான் ஒரு சிறிய கதை ஒன்றை வாசித்தேன். ஒரு நாய்க்கும் பூனைக்கும் இடையே நடைபெற்ற சம்பாஷணை. தமிழர்களுடைய சிந்தனை மரபு, அவர்கள் கடவுள் தெய்வங்கள் பற்றி கொள்கின்ற அபிப்பிராயங்கள் எவ்வாறு மேல நாடுகளிலே அவர்களினுடைய சிந்தனைகளை தாக்கியிருக்கின்றன. நாயும் பூனையும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நாய் சொன்னது, மனிதர்கள் என்னை பராமரிக்கின்றார்கள், எவ்வளவு உதவி செய்கின்றார்கள், எங்களை பாதுகாக்கின்றார்கள், எங்களை பாதுகாக்கின்றபடியால் மனிதர்களை தெய்வங்கள் என்று நாய் சொன்னது. அதை கேட்டுக்கொண்டிருந்த பூனை, இது புற மொழி எழுத்தாளர் எழுதிய ஒரு சம்பாஷணையில் இருந்து பெறப்பட்டது. உன்னை போலத்தான் எனக்கும் மனிதர்கள் என்னை காப்பாற்றுகின்றார்கள், உதவி செய்கின்றார்கள், தங்களுடன் வைத்து அரவணைக்கின்றார்கள், நான் தான் கடவுள் என்று சொல்லுவேன். நாய் சொன்னது மனிதர் தங்களை பராமரிப்பதால் மனிதர் கடவுள் என்று. பூனை அதற்கு மாறாக மனிதர்கள் தன்னை பராமரிப்பது, கடவுளுக்கு தான் எல்லா பராமரிப்பும், எல்லா விதமான அரவணைப்பும், உதவிகளும் படையல்களும் செய்வது. தனக்கு மனிதர்கள் அவற்றை படைத்துக் கொண்டிருப்பதால் தான் கடவுள் என்று அந்த பூனை சொன்னார். இவ்வாறு இந்த மேல நாட்டுகளிலே பல்வேறு நாடுகளிலும் எழுதப்படுகின்ற எழுத்தாக்கங்கள் பலவற்றிலே தமிழர்களினுடைய விழுமியங்கள், சிந்தனைகள் பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் இன்றைய இந்த நவீன எங்களினுடைய இன்றைய போக்குகளினுடைய ஒரு இன்னொரு விதமான வளர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படத்தக்கது. இந்த வகையிலே இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கும் இலவசமாக, நூல் நிலையங்களுக்கும் இலவசமாக இந்த நூல்களை வழங்குகின்ற முயற்சி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் வாசிப்பை நாங்கள் பாடசாலைகளிலே இருந்துதான் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே வாசிப்பு துறையிலே நாங்கள் பின்னடைந்திருப்பதை பல்வேறு நிகழ்ச்சிகள் எடுத்து காட்டுகின்றன. பொது அறிவு எங்கள் மாணவர்கள் மத்தியிலே பரவலாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, பொது அறிவு மட்டுமல்ல, ஆக்க இலக்கியங்கள் பற்றிய அறிவு, எம்மத்தியிலே இருக்கின்ற எழுத்தாளர்கள், எம்மத்தியிலே எழுதப்படுகின்ற ஆக்கங்கள், அவற்றோடு எங்கள் மத்தியிலே வளர்ந்து எழுகின்ற ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், திறனாய்வுகள், இதை பற்றிய தேவை இந்த வாசிப்பை நாங்கள் பாடசாலை மட்டங்களிலே இருந்து வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை கருத்திலே கொண்டு அவர்கள் தாங்கள் வெளியிடுகின்ற நூல்களை மற்றும் மாணவர்களுக்கு பயன்படுகின்ற நூல்களை எங்களுடைய பாடசாலைகளுக்கு இலவசமாக கொடுத்து முன்னெடுக்கின்ற இந்த முயற்சியும் விஸ்வசேரி இலக்கிய பாலத்தினுடைய மிக முக்கியமான பணி, பாராட்டுதற்குரிய பணி. இன்றைய நிகழ்ச்சியிலே பல எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அது ஒரு சிறப்பம்சம். இது ஒரு புத்தக வெளியீடாக மட்டுமல்லாமல் ஒரு சங்கமமாக எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இதழியல் ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள் போன்ற பலரை இன்று சந்திக்க வைக்கின்ற ஒரு கெட்டுகதலாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதை பாராட்டுதற்குரியது. இந்த நிகழ்ச்சியை நான் வந்து யோசித்தேன். அருகிலே ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கின்றபடியால் இங்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடுவோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக கூடுதலாக பெருந்தொகையான மக்கள் இங்கே குழுமி இருப்பதை கருதியான எங்களுடைய இலக்கிய முயற்சிகளுக்கு கிடைத்து வருகின்ற ஒரு ஆதரவு என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைவரிடையே அவர்கள் குறிப்பிட்டது போல மிக சுருக்கமாக 9 நிமிடம் என்று சொன்னார்கள். நான் 8 நிமிஷத்துக்கு நிறைவு செய்கின்றேன்.